வழி விடுறேன். நான் டெய்லி எப்படி பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு வழி கொடுக்க சொன்னேன். நான் டெய்லி வீட்டுக்கு போனமா இல்லையா? அவர் தொழில் பண்றாங்க, நானும் தொழில் பண்றேன். என் தள்ளி வச்சு வண்டியில விட்டா வண்டியை ஓரங்கட்டி போடுறாங்க. நான் தொழில் பண்றேன். என்ன சொல்ல நான் வாழணுமா இல்லையா? நானும் பொட்டாட்டிக்குள்ள வச்சிருக்கேன், நீங்களும் வச்சிருக்கீங்களா? நான் எல்லாத்துக்கும் அனுமதி வந்தேன். நானே எடுக்கிறேன். எனக்கு போல வழி தருவாங்களா தர மாட்டாங்களா? கொஞ்சம் நேரம் பாருங்க. இது என்னம்மா இங்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றாங்களாம்மா? இங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்ல எப்படி என்னன்னு சொல்லுங்கம்மா. பாதை ரெண்டு பக்கமும் இல்ல, எங்களுக்கு தான் இது பாதை. இந்த இடம் அது எல்லாமே நான் தான் வச்சிருந்தேன். என்கிட்ட இருந்தத கோயிலுக்காரங்களை விட்டு இவங்க பணத்தை கட்டி வாங்கி என்ன இதை விட்டு காலி பண்ணி இவங்க கொண்டாந்து இப்படி சாக்கடை தண்ணி விடுறாங்க. அங்க இருக்க முடியல. மாமரம் இதுல 3 தோப்பும் அவங்க அப்பதானே எவ்வளவு குடும்பம் அங்க இருக்கீங்க? என்னமா ஒரு 25 குடும்பம் பக்கம் அங்கனையே இருக்கு. அந்த ஊட மெத்தோடு கட்டி அவங்க 10 குடும்பம் வச்சு அவங்க வேலை பாக்குறாங்க. இங்கிட்ட நான் 10 குடும்பம் வச்சு இங்கிட்ட நான் வேலை பாக்குறேன். இங்க தெருவுல இருந்து சனங்கிட்டு வரும், கல்ல இருக்க கொள்ள அடுக்கிறதுக்கு வரும். அதுல உடவும் இதுல உடவும் போய் கேட்கவும் இந்த லைன் பூரா நிப்பாட்டி போட்டு சாயந்தரம் ஒரு பொம்பளை சனங்க வர முடியலங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? எதுவும் அடிக்க வராங்களாம்மா? அடிக்க வராங்க, மிரட்டுறாங்க சார். இது அதை வந்து சொல்லுங்க. எந்த வரியும் இதுக்கு வாங்க கிடையாது. இது இன்னும் கோயில் பணம் கொடுத்து சேகர் பாபு இருக்கும்போது இந்த இடத்த அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது வாங்கினாங்க. சரி ரைட்டு, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த வழியில தான் நாங்க எல்லாருமே யூஸ் பண்றோம். என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாங்க. சுத்தமா அவங்களால வாழ்வாதாரம் போயிருச்சு. மத்தியானம் 11 மணிக்கு மேல இந்த வழியில நாங்க வாழ முடியல. 6 மணி நேரம் வாழ்ந்துட்டு நாங்க வீட்டுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. என் பொண்டாட்டி பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு எங்கேயுமே என்னால தொழிலுக்கு போக முடியல. நேரா வராங்க, குடிச்சு விட்டு எல்லாரும் அந்த சைட்லயே ஒண்ணு கட்டிக்கிறாங்க. போன் போட்டு நாகரிகமா பொண்டாட்டி வப்பாட்டு எல்லாம் பேசுறாங்க, கத்துறாங்க. எய்தாப்புல நம்ம பொம்பளை உட்கார்ந்தா என்னம்மா பண்றீங்க அப்படின்னு நேரா பேச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுங்கிறாங்க. டெய்லி நாங்க இதுக்காக ஆம்பளை வெளியே போக முடியல, தொழிலுக்கு போக முடியல. இதேதான் இந்த 2 வருஷமே என்னுடைய வாழ்வாதாரம் முடங்கி கிடக்கு. தொழிலுக்கு போய் கேட்டா என்ன சொல்றாங்க? கேட்டா அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. காவல்துறை அதுக்கு பணம் வாங்குறாங்க. எங்களை காலி பண்ணிருந்தா உடனே நிப்பாட்டும், அவங்க பிரிச்சு போக சொல்றாங்க, அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளவுதான். உள்ள போனாங்க, பணம் வாங்கினாங்க, வேலை முடிஞ்சு போச்சு.